இங்க ஒரு குட்டி பொண்ணு அவங்களோட ஃபேமிலிய வந்து ஒரு குட்டியா டிராயிங் மாரி வரைஞ்சிருப்பா. ஒரு ஹார்ட் மாரி வரைஞ்சு அதுல வந்து 100ன்னு எழுதியிருப்பா. இப்போ அவங்க அம்மா வந்து எப்பலாம் இந்த பொண்ண வந்து கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்களோ, அப்பலாம் வந்து இந்த பொண்ணு 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவா. எப்போ வந்து 0 ஆகுதோ, மொத்தமா வந்து இந்த பொண்ணு அவங்க அம்மாவே வெறுத்துருவா. இப்போ இந்த குட்டி பொண்ணோட அப்பா இருப்பார்ல, அவர் வந்து பேரலைஸ் ஆகிட்டு இருப்பாரு. அதனால ஹஸ்பண்ட் மேல இருந்த இன்ட்ரெஸ்டே சுத்தமா போயிடும். இப்போ இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட வைஃப் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பேரலைஸ் ஆகிட்டாரு. அந்த பக்கம் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்க்கு வைஃபே கிடையாது. அதனால அந்த பக்கம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவங்களோட குழந்தை கூடவே ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் குழந்தையா இருக்கிறதே மறந்து போயிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே இந்த குட்டி பொண்ணு வந்து மைனஸ் பண்ணிட்டே வருவா. ஒரு நாள் இப்போ வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்காக வந்திருப்பாங்க. ஆனா இப்போ இந்த பொண்ணோட அம்மா வந்து இவ கூட வந்து உட்காராம அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அந்த குழந்தை கூட போயிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால இப்போ இந்த பொண்ணு வந்து மறுபடியும் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டதுனால மைனஸ் பண்ணிடுவா. இப்போ இந்த குழந்தைக்கு ரொம்ப முடியாம போயிட்டு இருக்கும். அப்பா தான் கூடவே இருந்து பார்த்துப்பாரு. அப்பாவால நடக்கவே முடியலதான். அவர் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு தான் இருப்பாரு. ஆனா இந்த பக்கம் அவங்களோட அம்மா, நான் என் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க போனோம், அவளை நீயே பார்த்துக்கோ, ரொம்ப முடியாமல் போயிடுச்சுன்னா கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாகவே போயிடுவாங்க. அதனால இந்த பொண்ணு மறுபடியும் மைனஸ் பண்ணிடுவாளா மார்க்கை. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எப்படியோ இந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் தோணிருக்கும். அதனால இந்த சின்ன பொண்ணை கூட்டு பார்க்குக்கு போயிருப்பாங்க. இப்போ கரெக்டாக அந்த டைம்ல தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அதனால குழந்தைய நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ நைட்டே ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. அந்த குழந்தை ரொம்ப பயந்து நடுங்கிட்டு அந்த பார்க்லயே உட்காந்துருப்பா. அந்த குழந்தையோட அப்பா தான் வந்து காப்பாத்திருப்பாரு. இவ இந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சு அவளை உன்கிட்ட விட்டது ஏன் தப்பு தான், இதோட வந்து நான் அவகிட்ட உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. இந்த சம்பவத்துல இருந்து அந்த குழந்தை அந்த ஹார்ட்ல இருக்கிற மார்க்கை மொத்தமா 0வாவே மாத்திருவா. இப்ப அந்த குழந்தையோட மனசுல இவங்க நம்மளோட அம்மாவே கிடையாது அப்படின்ற எண்ணமும் வந்துருச்சு. அதாவது அம்மா இந்த மாதிரிலாம் பண்றாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு அழுதுட்டுலாம் இல்லாம அவங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா. ஒரு கட்டத்துல வந்து இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு தெரிஞ்சோடனே அவங்க கிட்ட சண்டை போடல, எதுவுமே பண்ணல. அவங்க அப்பாவை அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு இதுக்கு மேலே இவங்க கூட நம்ம இருக்கிறது வேஸ்ட் தான், வாங்க நம்ம போயிட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம், நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து அந்த பொண்ணு அவ்வளோ மெச்சோர்டாக யோசிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவா.